பாகிஸ்தான் இவ்வளவு காலம் ஒரு நாடா திரிஞ்சதுக்கு காரணம் முழுக்க முழுக்க இந்தியா செஞ்ச தவறு தான். அந்த தவறுகள கடந்த 10 வருஷத்துல மெல்ல மெல்லமா திருத்துனதோட விளைவு, பாகிஸ்தான் ரவுண்ட் த கிளாக் எத பத்தி பேசும்னா, ஜம்மு காஷ்மீர பத்தி பேசும். இப்ப ரவுண்ட் த கிளாக் அவனால ஆக்கிரமிப்பு காஷ்மீர கூட பத்தி பேச முடியல. அதுக்கு காரணம் என்ன அப்டின்னா, இந்தியா இறங்கி அடிக்க ஆரம்பிச்சது தான். அதோட வெற்றிய தான் இன்னைக்கு நம்ம எல்லாரும் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம். அந்த மைலேஜ முழுசா ருசி பார்க்கிறோம். பாகிஸ்தான் கதறுது. இப்ப கூட ஆக்கிரமிப்பு காஷ்மீர்ல பெரிய போராட்டம்லாம் வெடிச்சுச்சு. அத ராணுவத்தாலயோ, பாகிஸ்தான் போலீஸாலயோ முறியடிக்க முடியல. இவ்வளவு காலம் முறியடிச்ச நபர்களால இனிமேல் முடியல அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. அதனால தான் வேகமா 86 மில்லியன அந்த பகுதி மக்களுக்கு தரேன் அப்படின்னு சொல்லி சத்தியம் பண்ணியிருக்காங்க. தருவார்களா? தர மாட்டார்கள் அப்படின்னு நம்மளே விரிவா ஏற்கனவே பார்த்தோம். ஆனா இப்ப தரணும்னு நினைச்சா கூட தர முடியாது. அப்படியே தந்தாலும் ஆக்கிரமிப்பு காஷ்மீர்ல உள்ள பகுதிகளை சீனாவுக்கு வித்து தான் தரணும். அந்த மாதிரி தான் ஒரு நிலைமை இருக்கு. என்டையர் பாகிஸ்தானுக்கும் அதான் நிலைமை. காரணம் என்ன அப்படின்னா, திடீர்னு பாகிஸ்தான் அரசாங்கம் பொதுத்துறை நிறுவனங்களை பூரா விற்க போறோம் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. ஏன்டா அப்படின்னு கேட்டா, கடன் நிறைய இருக்கு. அதே மாதிரி இறக்குமதிக்கு கையில டாலர் இல்ல. இந்த ரெண்டும் தானே பாகிஸ்தானோட சொத்தே. காலங்காலமா பாகிஸ்தான் கிட்ட இது இருந்துகிட்டு தானே வருது. ஆனா இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னா, இவ்வளவு காலம் இருந்த போதும் இந்தியாவை காட்டி அமெரிக்கா கிட்ட சில்லறையை கரெக்ட் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு பாகிஸ்தான். அந்த பொழப்பு முடியல. எல்லாமே கைய விட்டு போச்சு. இறுதியா நம்பி இருந்தது ஆப்கானிஸ்தான் தான். தாலிபான்கள் வந்த அப்பாடு நான் தான் அவனுங்களோட எல்லாமே என் மூலியமா தான் போணும் அப்படின்னா, பாகிஸ்தானே அங்க போய் கெஞ்சுது. எங்க 2 பேருக்குள்ள பிரச்சனையை தீர்த்து வைங்க அப்படின்னு அமெரிக்கா கிட்ட கெஞ்சுற அளவு நிலைமை மோசமாயிருச்சு. தாலிபான்கள் ஒரு பேச்சையும் கேட்கறதில்ல. பாகிஸ்தானோட சொல்லக்கூடிய ஒரு பேச்சையும் கேட்கறதில்ல. மத்த எல்லார் பேச்சையுமே கேட்கறாங்க. இந்தியா, அமெரிக்கா, ரஷ்யா இப்படி பட்டியல் போட்டுக்கிட்டே இருக்கலாம். இது 2ம் பாகிஸ்தானுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி. அதிர்ச்சியெல்லாம் அடையக்கூடிய ஸ்டேஜ்ல இல்ல. ஏன் அப்படின்னா பொருளாதார ஆட்டங்கன்றுச்சு. இப்ப ஆக்கிரமிப்பு காஷ்மீர் மக்களுக்கு தரேன்னு சொன்னா அத தர முடியுமானா வாய்ப்பில்ல. இப்ப அங்க பொதுத்துறை நிறுவனங்கள விக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணோனே, மக்கள் மத்தியில பெரிய சலசலப்பு வந்துருச்சு. ஐய்யயோ! இருக்கிற கொஞ்சம் நஞ்சையும் ரேட் இன்கிரீஸ் ஆகும் அப்படின்னு ஒரு பதட்டமான நிலைமை வந்துருச்சு. எத விக்க போறாய்ங்க அப்படின்னு தெரியலையேன்னா, எல்லாமே முதல்ல ஏர்போர்ட்டுகள்ல இருந்து கை வைக்கிறோங்கிற மாரி பேச்சு ஓடுது. ஆனா, பாகிஸ்தானோட பொதுத்துறை நிறுவனங்கள் அப்படின்னு என்னென்ன இருக்கோ, எல்லாத்தையுமே விக்கிறாங்க. இதுல இது ராணுவம் ஒத்துக்காம இது நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ராணுவம் தனியா வச்சிருக்கு. தனியா ஒரு போர்ட்ஃபோலியோ மெயின்டெயின் பண்ணக்கூடிய ஒரே ஒரு பாகிஸ்தான் தான். ராணுவம் பல நிறுவனங்கள வச்சிருக்கு. அது எதுவுமே பொதுத்துறை நிறுவனங்களா வராதாட்டுக்கு. அப்படியே வந்தாலும் அந்த நிறுவனங்கள கழட்டி விட்டு, பாகிஸ்தான் அரசாங்கத்து கட்டுப்பாட்டுல இருக்கிறத விக்கிறக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. எது எப்படியோ விக்கிறேன்னு கிளம்பிடுச்சு பாகிஸ்தான். வாங்குறக்கு ஆள் இல்லைன்னா, மறுபடியும் சீனாட்ட தான் போகும். சீனா உதவலைன்னா, அமெரிக்கா உதவாது. இது எல்லாம் ஒரு 3 மாதங்கள்ல நடக்கும். இப்படி 3 மாதங்கள்ல நடக்கும்போதே, பாகிஸ்தான் திவால் அப்படின்னு அறிவிக்கணும். IMF ஓடி வரணும். இப்படி தொடர்ந்து இதிலேயே முழுகி போய் இருக்கக்கூடிய பாகிஸ்தானுக்கு ஆக்கிரமிப்பு காஷ்மீர தக்க வச்சுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருந்தாலும் செயல்பட முடியாது. அப்படியே எண்ணமும் இருந்து செயல்பட்டாலும் அந்த மக்களும் விட போறதில்ல, இந்தியாவும் விட போறதில்ல. இவ்வளவு காலம் விட்டு வச்சதே பெரிய விஷயம்தான். அத நோக்கி நம்ம போகும்போது சூழ்நிலையும் நமக்கு ரொம்ப சாதகமா வேணும். ஆனா அதுக்காக உட்கார்ந்துட்டு இருக்க முடியுமா? இந்திய உளவுத்துறைகள் இறங்கி வேலை பார்க்கிறார்கள். பெருசா அத பத்தி வெளில பேச முடியாது. பாகிஸ்தானுக்கு அடி மேல அடி நம்ம இப்ப பார்க்கறது எல்லாமே 5, 6 வருஷத்துக்கு முன்னாடியே இந்தியா போட்ட திட்டங்கள் தான். அதோட வெளிப்பாடு தான் பாகிஸ்தான் திரும்புற பக்கம்லாம் அடி வாங்குது. காலடி எடுத்து வைக்கிற பக்கம்லாம் சறுக்குது. ஒரே காரணம் இந்தியா பாகிஸ்தான்ல சார்ந்து பல ஆப்பரேஷன்கள். டெரரிசம் மட்டும் கிடையாது. பாகிஸ்தானையே ஒழிச்சு கட்டுறக்கு உலகளாவிய அளவுல பெரிய அளவு ராஜதந்திர விளையாட்ட விளையாண்டோம். அதோட விளைவு இன்னைக்கு பாகிஸ்தான் ஒரு திட்டத்த போட்டு உள்நாட்டுல விக்கிறக்கு கிளம்பி போயிருச்சு. இப்ப அந்த மக்கள் அடுத்த கேள்வி கேட்பாங்க. எங்களுக்கு எப்ப வரும்? உங்களுக்கு எங்க வரும்? புரட்சி வெடிக்கும். இந்தியாவோட இணைஞ்சிரும் ஆக்கிரமிப்பு காஷ்மீர்.